முந்தைய காலத்தில் படிக்கும் மாணவர்கள் தெருவிளக்கில் உட்கார்ந்து படிப்பதை கேள்விப்பட்டிருப்போம். காலப்போக்கில் மாறி அனைத்து வீட்டிலும் மின்சாரம் வழங்கப்பட்டு வீட்டில் படித்தனர். ஆனால் இன்றளவும் மின்சாரம் இல்லாமல் தெருவிளக்கில் படிக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? ஆமாம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மேலானைமங்கலம் கிராமத்திற்கு மின்சார வசதி இல்லாததால் அப்பகுதி மாணவர்கள் தெருவிளக்கில் அமர்ந்து படிக்கும் அவலம் உண்டாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது செங்கம். இந்த பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள மேல் ஆனைமங்கலம் இந்த கிராமத்தில் சுமார் 30 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 30 குடும்பங்கள் வீடுகளில் வசித்து வந்தாலும் இந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு இன்றளவும் மின்சாரம் விநியோகிக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இந்த நிலையில் வீடுகளுக்கு மின்சார விநியோகம் இல்லாததால் இந்த கிராமத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் அந்த கிராமத்தில் அமைந்துள்ள தெரு விளக்குகளின் வெளிச்சத்தில்தான் தினசரி படித்து வருவதாக கூறுகின்றனர். இது தொடர்பான வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி ஒருவர் தெருவிளக்கில் படித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் அந்த பெண்ணின் சித்தி, இங்கேயா உட்கார்ந்து படிக்கிறீங்க, ஊருக்குள்ள கரண்ட் இல்லையா என்று கேட்கிறார். அதற்கு அந்த மாணவி, தினமும் இங்கதான் உட்கார்ந்து படிக்கிறோம், உங்களுக்கு தெரியாதா, டெய்லியும் இங்கதான் உட்கார்ந்து படிக்கிறோம், என்ன பண்றது, இந்த ஊருக்கு யாரு கரண்ட் கொடுப்பாங்க, 11ஆவது படிக்கிறேன், இன்னும் பசங்க எல்லாரும் படிக்க வருவாங்கன்னு அந்த மாணவி கூறியிருக்காங்க. அதற்கு அந்த பெண், ஏன் அரசாங்கத்திடம் கூற வேண்டியதுதானே, கரண்ட் இல்லை என்று என கேட்கிறார். அதற்கு அந்த மாணவி, சொன்னோம், ஏதும் செய்யவில்லை, கலெக்டர் ஆபீஸுக்கு போய் எழுதி வச்சுட்டு வந்தோம், ஏதும் பண்ணவும் இல்லை என்று கூறுகிறார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.